வெல்கம் ஆல்ஃபா. திரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாம் உபாகமம் புத்தகத்தை படித்து கொண்டு வருகிறோம். 2வது வசனத்தை, உபாகமம் 28 2வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, உன் தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுக்கும்போது லிசன் வேறு, செவியை கொடுத்து கேட்ட பிறகு அதன்படி செய்ய முற்படும் போது இப்போ பின்னால் சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதங்களும் அது உங்கள் மேல் உங்களுக்கு பலிக்கும். இங்கிலீஷில் போட்டிருக்கும், ஆல் திஸ் பிளஸிங் ஷால் கம் அண்ட் ஓவர்டேக் யூ. இது இந்த வார்த்தை ரொம்ப இருக்கும், பிளஸிங்ஸ் வில் கம் அண்ட் ஓவர்டேக் யூ. ஸோ நம்ம பே அட்டென்ஷன் அவருடைய வசனத்துக்கு உண்மையாக சேவை கொடுக்கும்போது, அப்பொழுது சொல்லப்படும் வார்த்தை பின்னால் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துருக்கும். ஆசீர்வாதம்னா சம்திங் ப்ரொனவுன்சிங் குட். அது அப்புறம் when we pronounce something good and it will come and exist. அதாவது இல்லாதவைகளை இருக்கிறவை போல அடைக்கிற தேவன், அவர் வாயின் சொல்லினால் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்களும் இப்போ உங்கள்கிட்ட இல்லை, இனிமே செய்யும்போது அப்பொழுது கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைத்து அதை செய்ய வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன்.